கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜார்ஜ் முல்லர் தம் அனாதை பிள்ளைகளுக்கு அன்றைய காலை ஆகாரம் கொடுக்க வழியில்லாமல், கையில் காசில்லாமல் கலங்கினார். பாவம் பிள்ளைகள் காலை ஆகாரம் இன்னும் அருந்தவில்லை. முல்லரின் மன்றாட்டிற்கு பதில் கிடைக்கவில்லை. உணவு மேசைகள் வெறுமையாய் கிடந்தன. திடீரென்று ஒரு பெரிய வண்டி நிறைய ஆகாரம் வந்து இறங்கியது. யாவரும் ஆச்சரியமடைந்தனர். முந்தின நாள் இரவு அந்நகர அதிபதியின் மாளிகையில் ஒரு பெரிய விருந்துக்கு ஆயத்தமாயிருந்தது. ஆனால் திடீரென்று அதிபதியின் மனைவி மாரடைப்பினால் இறந்து போகவே விருந்து தடைப்பட்டது. ஆயத்தம் செய்யப்பட்ட உணவுகள் யாவும் முல்லரின் அனாதை சாலைக்கு அனுப்பப்பட்டன. காலை ஆகாரம் இன்றி கடவுள் சித்தத்திற்காக காத்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு சுவை மிகுந்த உணவுகள் அளிக்கப்பட்டன. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நாம் கர்த்தரிடம் சொல்லிவிட்டோம், நமக்கு பதில் வந்துவிடும் என்று விசுவாசிக்கிறீர்களா? இல்லை, நான் ஏசப்பா கிட்ட கேட்டிருக்கிறேன், தந்தால் தருவார் என்று இருக்கிறீர்களா? உங்கள் நம்பிக்கையை மனிதர் மேல் வைக்காதீர்கள், அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். உங்கள் நம்பிக்கையை கணவன் மேலோ மனைவி மேலோ பிள்ளைகள் மேலோ வைக்காதீர்கள். எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார், கவலைகளை நீக்குவார், கண்ணீர் துடைப்பார், கரம் பிடித்து நடத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மையிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.